வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சிக்கன் சமோசா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். சிக்கன் கீமா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம், டேஸ்டிங் பவுடர், இஞ்சி பூண்டு விழுது, சில்லி பவுடர், தனியா பவுடர், மைதா. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுலை எடுத்து வச்சுக்கலாம். அதில் பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி, டேஸ்டிங் பவுடர், சில்லி பவுடர், தனியா பவுடர், சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கண்டு வச்ச சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா வெந்து இருக்கு. இப்போ நம்ம சமோசா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை இலக்கி ஒரு ஓலை வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மைதா போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வரட்டும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டியில் அதை நல்லா மெலிசாக உருட்டிக்கலாம். உருட்டியாச்சு. நம்ம கத்தி வச்சு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ மெலிசா வந்திருக்கு. இதை அப்படியே ஒரு பிளேட்க்கு மாற்றி வச்சிடலாம். பார்த்தீங்களா, நம்ம சமோசா ஷீட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு கப்பில் 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பதக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை வச்சு ஷீட்டில் சமோசா மாதிரி ஷீட் பண்ணிக்கலாம். மம்மி பண்ண மாதிரியே பண்ணுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கரெக்டாக சமோசா வந்திருக்கு. எல்லாத்தையும் நல்லா மடிச்சு வச்சுக்கலாம். நம்ம சமோசா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து எண்ணெய் ஃப்ளையிங் தான். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இது எண்ணெய் சூடு ஆகுனதும் நம்ம மடிச்சு வச்ச சமோசாவை அதில் 1 by 1 பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா சமோசா ஃப்ரை ஆயிடுச்சு. டேஸ்டியான சிக்கன் கீமா சமோசா ரெடி. நெக்ஸ்ட் என்ன சர்விங். வாங்க சமோசா வித் சில்லி சாஸ். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் சமோசா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. Until then, it's bye from Trishamlati. Thanks for watching.